வாழ்த்துக்கள். இந்த நேரலையில் பார்க்கிற, ஊடகங்களில் பார்க்கிற, தொலைக்காட்சியில் பார்க்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீதிமொழியின் புஸ்தகத்தை தியானிக்கிறோம். இது 77ஆம் பாகம். இந்த நாளின் செய்தி நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 14:4. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியங்கள் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்து உண்டு. எருதுகள் இல்லாத இடம். கவனிங்கள், எருதுகள் இல்லாத இடம். உன்னுடைய நிலைமை என்ன? வெறுமை. காளைகள் உள்ள இடம், அதில் வரத்து உண்டு. என்னுடைய கருத்து என்னவென்றால், எருதுகள் என்ற, அதாவது 4ஆம் வசனம், களஞ்சியங்கள் இருக்கிறது, வயல் இருக்கிறது, மனிதன் இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் முக்கியமான ஒன்று எருதுகள். எருது என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், கவனியுங்கள், உழுவதற்கு, போரடிப்பதற்கு. திரையில் கூட பாருங்கள். எருதுகள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், போரடிக்க, உழுவதற்கு. திரும்ப உரை வாசிக்கிறேன். 4ஆம் வசனம், எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியங்கள். கவனிக்க வேண்டும். வயல் இருக்கிறது, மனிதன் இருக்கிறான், விதை இருக்கிறது, நீர் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் அங்கே உழுவதற்கு, கவனிங்கள், மனிதன் மட்டும் போதாது. அந்த நாட்களில் எருதுகள். அதனுடைய தன்மை என்னவென்றால், கவனியுங்கள், உங்களுக்கு நீங்களும் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க, நம்மளாம் தெரிந்த விஷயந்தான் அது. அந்த எருது என்ன செய்கிறது? கீழ்மண்ணை மேல் மண்ணாக்குகிறது, மேல் மண்ணை கீழ்மண்ணாக்குகிறது. அது இருக்கிற குப்பை கூலங்களை எடுத்து வெளியே போடுகிறது. அதுதான் அந்த வேலை செய்யுது. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனியுங்கள், அந்த வார்த்தை எல்லாரும் பாருங்க. வெறுமையும், 4ஆம் வசனம் ஹைலைட் பண்ணுறீங்களா? வெறுமை, மிகுந்த வரத்து. அதை ஹைலைட் பண்ணி பாருங்க. வெறுமை, 3வது வரியில் தமிழ் வேதத்தில் வெறுமை. அடுத்த வசனத்தினுடைய பின்பகுதி மிகுந்த வரத்து, அதாவிட்டால் மிகுந்த ஆசீர்வாதம். கவனிங்கள், ரெண்டுமே உங்கள் கையில் இருக்கிறது. வெறுமைக்கும் நான் காரணம், செழிப்புக்கும் நான் காரணம். அதை பண்ணுறீங்களா? வெறுமை. 2வது, அடுத்து ஒன்று மிகுந்த வரத்து. என்றால் மிகுந்த